ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர ஜனவரி 10ஆம் தேதி புதன்கிழமை, மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அன்றைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமார் அவதாரம் செய்த திருநாள். வாழ்க்கையில வெற்றி வேணும்னா ஆஞ்சநேயரைத்தான் வழிபாடு பண்ணணும். நான் உங்களுக்கு நிறைய ஆஞ்சநேயர் வழிபாடு பத்தி சொல்லியிருக்கிறேன். பெரியாழ்வார் அனுமாரை பற்றி சொல்கிற போது, ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிற போது சீரார் பெரும் திரள் அனுமன் என்று எழுதுகிறார். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? நினைத்ததை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய சக்திமான் அனுமான். பெரியாழ்வார் எழுதின சீரார் பெரும் திரள் அனுமன் என்கிற வார்த்தைக்கு பெரியவாச்சான் பிள்ளை நினைத்ததை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய சக்திமான் என்று விளக்கம் தருகிறார். வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய வெற்றி வேணும்னா ஆஞ்சநேயரைத்தான் வழிபாடு செய்யணும். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ராமர் பரிசு கொடுக்கிறார். வீடனா இங்க வா, உனக்கு இந்த பரிசு. சுக்ரீவா இங்க வா, உனக்கு இந்த பரிசு. அங்கதன் இங்க வா, உனக்கு இந்த பரிசு. ஆஞ்சநேயருக்கு என்ன பரிசு கொடுத்தார் ராமர்? பரிசு கொடுக்கல, பரிசு கேட்டார். உன்னை தவிர வேற யாரால இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்க முடியும்? இந்த வெற்றிக்கு காரணம் நீ. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற போது ராமன் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார், இந்த வெற்றிக்கு காரணம் நீ, எனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறியா? என்னை பொருந்துற புல்லுக, என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறியா என்று ராமன் கேட்ட பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு. வயசுல யாரு பெரியவங்களோ அவங்க தான் முதல்ல சிறியவர்களை அணைக்க வேண்டும். இப்ப நான் கல்லூரியில பேராசிரியா வேலை பார்த்தேன். என்னுடைய மாணவி முதல் மார்க் வாங்கியிருக்கிறான், முதல் மதிப்பெண். என் மாணவி வேகமா ஓடி வந்து, மிஸ் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன், என்ன வேகமா கட்டி அணைச்சிக்க முடியாது, கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கியா, வெரி குட் அப்படின்னு நான் தான் அந்த மாணவியை அணைத்து கொள்ள வேண்டும். யார் வயதில் பெரியவரோ அவர்தான் முதலில் அணைக்க வேண்டும். அந்த விதிய ராமர் தன்னுடைய பட்டாபிஷேகத்துல அனுமன் கிட்ட சொல்றார். அவர் கட்டி அணைக்கல, ஆஞ்சநேயா, ஹனுமா, என்னை கட்டி அணைத்துக் கொள்கிறாயா என்று ராமன் கேட்ட பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு. சீதை சொன்னாள், நின்னை என் தலையாளை தொழ தகும் தன்மையோய், உன் பாதத்துல என் தலைய வச்சு வணங்குவேன். ஏன்? தற்கொலை செய்து கொள்வதற்காக சீதை தயாராகிவிட்டாள். ராமனை பிரிந்து அசோகவனத்தில இருக்கிற போது மனசுல அவ்வளவு கஷ்டம். தற்கொலை பண்ணிக்கலான்னு சீதை முடிவு பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றியது யார்? ஆஞ்சநேயர். வரும்போது ராமன் கொடுத்து விட்டு அந்த கணையாழிய கொண்டு வந்தார். ரொம்ப அழகா பெரியாழ்வார் அந்த சம்பவத்தை எழுதுறார். கணையாழிய ஆஞ்சநேயர் கொடுத்தார் சீதைட்ட. கொடுத்து என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் சொல்லி கணையாழியை, மோதிரத்தை சீதையிடம் கொடுத்தார் ஆஞ்சநேயர். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிப்பணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர்க்கண் மடமானே, எல்லியம்போது இனிது இருத்தல் இறந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு ஆங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். கலக்கிய மா மணத்தனலாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கிய மா மணத்தனாய் மன்னவனும் அராதொழிய குலக்குமரா காடுரை போ என்று விடை கொடுப்ப லக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது ஓர் அடையாளம். மானமரும் எண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரும் கல்லதற்போய் காடுரைந்த காலத்து தேனமரும் பொழில்சாரல் சித்திரகூடத்து இருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம். சித்திரகுடத்து இருப்ப சிறுகாக்கை முளைத்தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் தெரிந்தோடி வித்தகனே ராமா ஓனின் அபயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். மின்வொத்த நுண்ணுடையாய் மெய்யடியின் விண்ணப்பம் பொன்வொத்தமானொன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலைபிடித்து எம்பிரான் ஏக பின்னங்கே லக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். மைத்தகு மாமலர் குழலாய் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரர்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈது அவன் கை மோதிரமே. மோதிரத்தை கொடுக்கும் போது ஆஞ்சநேயர் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி சீதை கிட்ட ராமனுடைய மோதிரத்தை கொடுத்தார். சீதைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அசோகவனத்தில் இருந்த சீதையின் துன்பத்தை போக்கியது ஆஞ்சநேயர்.
பிரம்மாஸ்திரத்தால் மூர்ச்சையாகி கிடந்த லக்ஷ்மணனின் உயிரை சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றியது ஆஞ்சநேயர். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஆஞ்சநேயர். அவர்தான் இலங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடித்து இந்த வெற்றியை கொடுத்தார் என்பதால் தான் ராமர் பட்டாபிஷேகத்தில் ஆஞ்சநேயரிடம் பரிசு கேட்டார். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? வாழ்க்கையில வெற்றி வேணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தாங்கவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரப்போறேன்னு தெரியல, கடன் பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, சொந்த வீடு அமையல, எங்க போனாலும் எதிரி தொல்லையா இருக்கு. இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜனவரி 10ஆம் தேதி மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யுங்கள். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. வீட்டுல சுந்தரகாண்டம் இருந்தா சுந்தரகாண்டம் படிங்க. ஆஞ்சநேயர் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சொல்லுங்க. அனுமான் சாலிசா கேளுங்க, அனுமான் சாலிசா படிங்க. முக்கியமான ஒரு பாட்டு இருக்கு, ஐம்பூதங்களால் ஆனதுதான் பிரபஞ்சம் இல்லையா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்தியவர் ஆஞ்சநேயர். அந்த பாடலை சொல்லுங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இது கம்பன் ஆஞ்சநேயரை பற்றி எழுதி இருக்கக்கூடிய பாட்டு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்தியவர், ஐம்பூதங்களையும் வென்றவர் ஆஞ்சநேயர். ஏன்? அவர் வாயு புத்திரன் இல்லையா? காற்றினுடைய மகன் தானே ஆஞ்சநேயர். அவர் வாயு புத்திரன். அவர் கடலை தாண்டினார், இலங்கையில் நெருப்பை வைத்தார். சீதையார் நிலமகள் பெற்ற பெண். அவர் வாயு புத்திரன், காற்றின் மகன் தானே ஆஞ்சநேயர், வாயு புத்திரன். கடலை தாண்டினார், வானத்திலே பறந்தார். சீதை யாரு? நிலத்தில் கிடைத்த பெண். நிலம் என்பது ஐம்பூதங்களுள் ஒன்று. இலங்கைக்கு தீ வைத்தார் ஆஞ்சநேயர். இந்த ஐம்பூதங்களோடும் எப்படி ஆஞ்சநேயர் தொடர்பு படுகிறார் என்பதை சொல்கிற அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த பாடலை சொல்லுங்க. யாரெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. உங்களால என்ன கொடுக்க முடியுதோ வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணலாம், வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம், துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயா, நீ எப்படி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் கூடவே இருந்து அவர்களுடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் உதவினாயோ, அதுபோல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஆஞ்சநேயரை மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவன் நம்மோடு இருந்து வெற்றியை தருவான். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.